பசியை கண்ட்ரோல் பண்றதுதான் என்னுடைய திட்டம் நான் சொன்னேன். ம். பசியை கண்ட்ரோல் பண்றது நிரூபிக்கிறதா 3 நாள் நிரூபிக்கணும். பசியை கண்ட்ரோல் பண்ணி 3 நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க ஆ. முதல்ல அந்த 3 நாள் அப்புறம் வந்து அவங்க எல்லாமே சொல்லிடு எல்லாம் நேத்தே பேசிட்டாங்க. இப்ப கூட பேசியிருக்காங்க. ம். போட்டிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோ இப்ப நான் போட போறேன். இப்ப ஆ. அதுக்குள்ள நான் இந்த டெஸ்ட் பண்ணி இந்த குவாண்டம் டெஸ்ட் அது வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் காலையில இருந்து. ம். அப்படி ஏதாவது போகும்போது சொல்லுங்க. யாருன்னா உங்க ஜெதையில இன்னும் 2 பேர் 4 பேர் போலாம். ஆமா நம்ம எப்படி இருந்தாலும் நம் அந்த அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டோம்னா ராமச்சந்திரா ஆ. மிஷனுக்கு உள்ள பூந்து சரி. ஆஹ், உள்ள பூந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் முதல் 3 நாள் இருந்து காட்டிடுவேன். 3 நாள் இருந்து காட்டுறப்ப நம்ம 10 பேர் போய் உட்காந்துக்கலாம். புரியுதுங்களா? சரிங்க ஐயா. ம். சரிங்க. 3 நாள் ஃபோன் ஊதிட்டு போரு என்ன செத்த சாகரம் அவனு சாவெல்லாம் வராது நமக்கு. எங்க 3 நாள் எவனுக்கு சாவானா? ஆ? 3 நாள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன என்ன சாயங்காலம் லிக்விட் எடுத்தோம்னா ஒரு லிக்விட் காஃபியா ஒரு நீங்க ஜூஸ் நீங்களா எடுத்துக்கணும்னா நீங்களா நீங்களா அப்ப நான் ஒண்ணு நான் சும்மா உட்காந்து நீங்கெல்லாம் லிக்விட் சாப்பிடல. நான் சும்மாவே இருப்பேன். நான் சுவாசமே பண்ணிட்டு இருப்பேன். ம். அவனை 3 நாளைக்கு தண்ணியே குடிக்க மாட்டேன். ம். ம். நான் சுவாசத்திலே தண்ணியே குடிக்க விட்டுறணும். மாட்டீங்களா? ஆமா போட்டு அப்படி அங்க சூப்பர் சாத் சாத்தோம்னா இப்ப அப்படி சொல்லிட்டு அதையும் நிறுத்தி காட்டுறப்ப தண்ணியும் வேண்டாம்னு சொல்லி காட்டுவேன். நீங்க வந்து தண்ணி கிண்ணி காய்கறி காய்கறி வந்து நாட்ட ஃபுட்டு அது இருந்து காட்டலாம். ஐயா அதெல்லாம் வேணாங்க ஐயா. ஆமா ஒரு இல்ல அதெல்லாம் ஒரு காய்கறி பேச்சுக்கு 2 காய் போதுங்க ஐயா. 3 காய்கறி வேளைக்கு இல்லாமல சாப்பிட்டா இருக்கலங்க. ஆமா காய்கறி இல்லாம காய் இருக்கலாம். ஆமா காய்கறி தேவையில்லை. ம். காய்கறி தேவையில்லை. தேவையில்லை. ம். காய்கறி அ- தேவையில்லை. பார்ப்போம் அது என்ன அது பண்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல முதல்ல ஒரு முயற்சி. ம். முதல்ல பேசியிருக்கோம். முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். முதல்ல 3 நாள் எனக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட ஆளை போய் சந்திக்கணுமாமா. சரிங்க ம். சரிங்க. அது யாரோ சுப்பீரியர் இருப்பாரா தெரியுது பெங்களூர்ல யாருன்னு தெரியல. ம். சரிங்க. அவங்கதான் ராமகிருஷ்ண மடம் ஐயா. ஐயா ராமகிருஷ்ண மடமா? ராமகிருஷ்ணா இது ராமச்சந்திரா மேடம். ராமச்சந்திரா மிஷன் வேர்ல்டு ஃபேமஸ். ஆஹா. அது தெரியாது அது. ராமகிருஷ்ணா மேடம் ராமச்சந்திரா மிஷன் போடுங்க வரும் பெங்களூர் இருக்குது பாருங்க. ம் ஆஹா. நம்ம குழுவுல கிடையாது. குழுவில் வச்சிருந்தேன். யாரும் பணம் கட்டலான்னு தூக்கிட்டேன். நான் ஆஹா. பணம் கட்டலன்னு தூக்கிட்டேன். ஏன் தூக்கிட்டீங்க? ஆமா பணம் கட்டலன்னு தூக்கிட்டேன் அப்படின்ட்டேன். ஆ. இப்ப சொல்லியிருக்கேன் அவனை 5 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன். யாரா அந்த இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து நம்ம இடத்துல கட்டணம் கட்டலாம் இல்லையா? நம்ம வந்து ஒரு வேலி போட்டாகணும். வேலி போடுறதுக்கு நீங்க 5 லட்சம் வேணும். யார்கிட்ட போய் பணம் வாங்குறது? ஆ? ம். ஒரு மெடிடேஷன் கிளாஸ் எடுத்துட்டு அவனை சக்கரமை குணமாக்குற 5 லட்சம் ரூபாய் கொடு, இல்லாட்டி எனக்கு வேலி போட்டு கொடுனா முடிஞ்சு போச்சு. அப்புறம் பில்டிங் கட்டி கொடு அப்படி பண்ணி பில்டிங் பணம்லாம் வேண்டாம். பில்டிங் கட்டி கொடு. சக்கரமை நான் குணமாக்கிறேன். பில்டிங் கட்டி கொடு, வேலி போட்டு கொடு, பம்ப் செட் வை, சோலார் வை சொல்லிக்கிட்டே இருப்பேன். பணம் எதுக்கே பண்ற திருப்பி செய்யன்ற நான் பணம் வாங்கி வரவு செலவு பண்ணி கணக்கு பார்த்து இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ம். எனக்கு வேலி போட்டு கொடுத்துட்டு சுகர் குணப்படுத்திடுவேன். முதல்ல வேலி போட்டுட்டு அப்புறம் சுகர் குணமாக்குறேன். அப்புறம் வேலி போட்டு கூட மூட்டுல இல்லாக்குறேன்னு சொல்லுவேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ம். அப்படியே போட்டு கொடு, ஃபென்ஸ் சூப்பர் ஃபென்ஸ் போட்டு கொடுப்பேன், சோலார் போடுவேன், என்ன வேணாலும் சொல்லிட்டே இருப்பேன். எல்லாம் பணம் வேண்டாம் செஞ்சு கொடு. ம். இப்ப டாக்டர் மகாலிங்க வந்து வேதாத்திரி மகரிஷிக்கு 10 ஏக்கரை பூமி கொடுத்தாரு. எவனாச்சும் கொடுப்பாரா? இல்லைங்க. அது அணைக்கு அடிவாரத்திலேயே அணைக்கு எதுக்காலதான் இருக்குது. ஆமாங்க. திருமூர்த்தி மனைக்கு எதிராக பயங்கரமான அற்புதமான இடம் அது. ஆனால் அது வெறும் சோத்து யாருங்க? மடந்த டாக்டர் மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம். ஆஹா. அது வந்து வாழ்க வளம் வேதாத்திரி மகரிஷி. அது வந்து அது 50 வருஷமா ஓடிட்டு இருக்கு. வேதாத்திரி மகரிஷி 50 வருஷம் ஓடி. ஆமா. ஓகே ஓகே அது தெரியாது. இந்த வாழ்க வளமுடன் இப்படி ஓகே 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 வாழ்க வளமுடன் தெரியும் வருது. தெரியும். அது 50 வருஷம் அரை நூற்றாண்டா ஓடிட்டு இருக்குது. சரி சரி. அவரு சாதாரணமா அவரு இங்க குடியாத்தத்துக்காரர் தான். அவரு சென்னை குடியாத்தக்காரர் தான். அப்படியே வந்துட்டாரு. அப்படியே வந்து பாட்டு பாடிட்டு வந்துட்டாரு. வாழ்க கடைசியில அத பாவம் நல்ல வாழ்க மனிதர். வாழ்க வளம் வாழ்க வாழ்க வளமுடன். ஆமா திருக்குறளுக்குள்ள உரை எழுதியிருக்காரு. எல்லாமே தப்பா எழுதியிருக்காரு. திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு, தப்பா எழுதியிருக்காரு. என்னது? ஆமாங்க. மகரிஷிய வந்து மெடிசன் எடுத்துக்க ஹோமியோவெல்லாம் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவருக்கு என்ன தெரியும் பாவம்? அவருக்கு இந்த கிரியா யோகம், நியம யோகம் இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது பாவம். அவரெல்லாம் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏதோ நல்ல மனிதர் அவ்வளவுதான். ஏங்க இவரே விவேகானந்தரே சக்கரை நோயிலையும் இனிப்பு நோயிலையும் பாதிக்கப்பட்டு சளி வந்து மாரடைப்பு வந்து பிரஷர் அதிகமாகி கண்ணில் ரத்தம் வந்து செத்து போனாரு. அப்புறம் என்ன பண்றீங்க?
எல்லாரும் நோயில செத்தானுங்க. என்ன பண்ணுது அது? நோயில சாகிறது வந்து அறிவுடைமை கிடையாது, யோகத்துல சாகணும். யோகத்துல சாகிறது கரெக்ட். அப்ப நம்ம இடத்துக்கு இப்பதான் அந்த அம்மாவே கூப்பிட்டுச்சு, நல்லதா போச்சுன்னு. நான் மறந்துட்டேன், நான் அந்த அம்மாவை மறந்துட்டேன். சரி இது எங்கடா வரப்போ, திடீர்னு பார்த்து நேற்று காலையில் கூப்பிட்டு பிக்குதுண்டு. அப்ப கரெக்டா காலையில அவங்க கிளாஸ் முடிச்சுட்டு சரி அந்த அம்மாட்ட பேச நினைக்கிற, டக்குன்னு போன் அடிச்சிருச்சு. அது உயிரா நினைச்சிட்டே இருக்கு, நம்ம பிடிக்கும்னு நினைச்சிட்டே இருக்குது, அது அடிச்சிருச்சு போன் அடிச்சு. ஆமா சொல்லுச்சு இல்லைங்களா, 5:30 மணிக்கு மேல கூப்பிடுங்க, 5 மணிக்கு 5:30 மணிக்கு உங்களுக்கு. ஆமா நேத்தே சொல்லியிருந்தா, கரெக்டா 5:30 மணிக்கு அடிச்சிருச்சு. அது 4:30 மணிக்கு கோப்பு இருக்கும். என் பொண்ணுகிட்ட 4 மணிக்கு வேற பேசினேன், அவன் லண்டன்ல பேசினேன். 4 மணிக்கு பேசுறப்ப அவங்க ராத்திரி 12 மணிக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கை வளமுடன்ட்டு நானு. நமக்கு 4 மணி, அவங்க ராத்திரி 12 மணி. என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? படிச்சுட்டு இருக்கிறேன் ஐயா, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். அப்படித்தான் இந்த தனிமையில் இருக்கிறப்ப எல்லாமே நடக்கும். அப்ப நான் சொன்னேன் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னா, நீ சாப்பிடுறது யாருக்கும் தெரியக்கூடாது, ரைட்? ஆரோக்கியம் முக்கியம், ஆப்பிள் விட்டுறாதுன்ட்டேன், ரைட்? ஏன்னா சமையல் தேவையில்லை, ஆப்பிள் தின்னு யார், நீ சாப்பிடுறது யாருக்கும் தெரியக்கூடாது, நீ சாப்பிடுறது யாரும் பார்க்க கூடாதுன்னு. ஏன்னா நான் சாப்பிடுறது என் பொண்ணு பார்த்தது இல்லை, நான் சாப்பிடுறது என் பொண்ணு நான் சாப்பிடறத பார்த்தது இல்லை. வட்டம் கட்டிட்டு உட்கார்றது, அம்மா அப்பா குழந்தை குட்டிகளாடு பண்ணி குட்டிகளாடு உட்காந்துட்டு அப்படி பச்சைக்கு அப்படியே இந்த மாடு தாலி குடிக்கிற மாதிரி 10 மாடு ஒரு மாடு தாலி குடிக்கிற மாதிரி என்னை பார்த்தது இருக்க மாட்டாங்க. பாருங்க அவமானமா இருக்கு, எல்லாரும் உட்காந்து அப்படியே பெரிய புடுங்கிகளாட்ட சினிமா ஸ்டார் மாதிரி உட்காந்துட்டு வட்டம் கேட்டு பொச்சக்கு அதை போடு, இட்லி போடு, தோசையை போடு, பொங்கலை போடு, தேங்காய் பால் ஊற்றி அட்டி வைக்கிற கவண்டை கவால் அடிச்ச மாதிரி அடிக்க வேண்டிய டபக்குன்னு அந்த மாதிரி. ஏங்க நாங்க கிராமத்து பாணி அப்படித்தான் பேசுவேன். இது சரிதானுங்க, உண்மையா உறக்க சொல்றீங்க. ஆமா எங்க ஊர் சொல்ல கவண்டம் கவால் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்பா சொல்ல கவண்டம் கவால் அடிச்ச மாதிரி அடிக்கிறியா, கப்புன்னு அடிப்பாரு. கவண்டன் இப்படி உருட்டு, கவுண்டன் என்ன தெரியுமா அர்த்தம்? கவுண்டன் என்ன பொருள் தெரியுங்களா? முதல்ல கவுண்டன் கிடையாது, கவுனன்னு பேரு. கவுனன். கவுனன் என்ன தெரியுமா? குருவி முடுக்கிறோம்னு அர்த்தம். என்னது? குருவி முடுக்கிற கவன்கல் வச்சிருப்பாங்க. கவன்கல் அப்படியே பார்த்து நீட்டமா 1 அடி 1.25 அடி நீளம் இருக்கும். அதுல வந்து தளவுல பார்த்து 2 முடி ஒரு தோல் இருக்கும். அந்த தோல் வந்து இந்த தோல்ல 2 ஓட்டையை போட்டு 2 கயிறு போட்டு கட்டிடுவாங்க. கட்டிட்டு இரும்பு குண்டு அல்லது வந்து செங்கல், சுட்ட செங்கல், இரும்பு குண்டு அல்லது சுட்ட செங்கலுக்குள்ள இரும்பு துகள் வச்சிருப்பாங்க. அதாவது களிமண்ணுக்குள்ள இரும்பு தூளை கலந்து சுட்டு எடுத்துருவாங்க, கோழி குண்டு மாதிரி. சுத்தி அடிச்சாங்கன்னு வச்சுங்க, விட்ட மண்டை பொத்துட்டு போயிடு. புல்லட் எல்லாம் பறந்து, புல்லட்டே அதுதான் கவுனன்னு பேரு. போர்க்கலை, அது போர்க்கலை நாயகர்கள் அவங்கதான். அந்த கவுனன் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கவுனன் மருவி கடைசியில கவுண்டன் ஆயிடுது. கவுண்டன் அப்படின்னாவே அது கிடையாது, கவுனன் தான். அந்த கவுனனை ஆணிரை மேய்ப்பவன், தோட்டத்தை பாதுகாப்பவன், போர் செய்யக்கூடியவன் அர்த்தம். இவங்க சொல்ற கவுண்டர் வேற, இவங்க சொல்ற இந்த கவுண்டருக்கு அந்த கவுனனுக்கு சம்பந்தம். அவன் அறிவாளி, அவன் அந்த கவுனன் அறிவாளி. இவங்க யாருன்னு நமக்கு தெரியுது. சண்டை போட்டு கிடக்கு, சாதி பேசிட்டு சண்டை போட்டு வெட்டி கொலை செஞ்சுட்டு இருக்குது. என்னது? ஆளுக்கால் வெட்டி கொலை செய்யறது. இதெல்லாம் இயற்கையிலே கிடையாது. இதே ஆணவ கொலைகள், அக்கிரமம் பிடிச்சவனுங்க. ஆணவ கொலையில அக்கிரம், ஒரு உயிரை கொலை செய்யறதுக்கு எவனுக்கு. ஆமா திருச்செங்கோட்டில் ஒருத்தன் கொலை செஞ்சான் பாரு, கொங்கு நாட்டு தலைவன். ஆமா ஒரு பையனவே தலையை வெட்டி ரயில் தண்டவாளத்தை வச்சுட்டு போயிட்டு பிடிச்சிட்டாங்க. கப்புன்னு பிடிச்சி உள்ள வச்சாச்சு. எதுக்கு இந்த கொலை செய்யற அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்த? கடவுள் கொடுத்தாரா? இல்ல உங்க சாதி சங்க அதிகாரம் கொடுத்துச்சா? பிடிச்சி வைக்கணும். எப்படி தெரியுமா எடுக்கணும்? அப்படியே பிடிச்சி கீழே ஒரு குஞ்சில எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். எது குஞ்சில? அவனோட குஞ்சு இருக்கு இல்லையா, அந்த குஞ்சில எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணுமா? அவன் சாகர வரைக்கும் வெளியே வர முடியாது. என்னது? சாகர வரைக்கும் வெளியே வர முடியாது. அதே மாதிரி இப்ப காவலாளி அடிச்சு கொண்டா பாத்தீங்களா, அந்த 5 போலீஸ்கார், அவன் சாகர வரைக்கும் வெளியே வர முடியாது. அவ்வளவுதான். அதாவது சாகும் வரை ஜெயில் தண்டனை, அதுதான் கரெக்ட். கொல்லவும் கூடாதுங்க, கொல்லா செத்து போயிருவான். அப்புறம் போச்சு ஒரு நாளைக்கு அழுதுட்டு விட்டுருவாங்க. அப்புறம் அவனுக்கு 10 லட்சம் பணம் கொடுத்துருவாங்க. அந்த சங்கம் அவனுக்கு 1 கோடி பணம் கொடுக்கும். முன்னாடி விடக்கூடாது. கொலை செய்யற அதிகாரி அப்ப நானே வந்து கொலை செய்யறாருப்பா. இந்த கொலை செய்யற அதிகாரி எங்க தொடங்குது? பசியில தொடங்குது. பசிதான் உங்களுக்கு கொலை செய்யும். பசிதான் வந்து பசி எல்லாம் வேணாலும் பண்ணும். பசி வந்தால் 10 பறக்கும். வறுமையினால கொலை செய்யப்படும். அப்ப பசிக்காக நீ பசிய ஐயா, வறுமை 2 விதமா இருக்கு இல்லைங்க. பசியும் ஒரு வறுமை,
ஆமா பொருளாதாரத்திலும் வறுமை. ஆமா. அதனாலதான் வள்ளுவர் எழுதுறாரு, இலர் பலர் ஆகிய காரணம். இலர் பலர் ஆகியம் இல்லைன்னு சொல்றதுக்கு பல பேர் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நோற்பார் சிலர் ம். பலர் நோலாதவர். நோன்பு நோக்கவர்கள் சிலராகவும் நோன்பு நோற்காதவர் பலராகவும் இருக்கிற காரணத்தால் உலக வறுமைக்கு காரணம் எழுதுறாரு. அப்ப நீ தின்னுகிட்டே இருந்தீங்கன்னா பேண்டுகிட்டே இருக்க வேண்டியதே, நாடு நாசமா போயிட்டே இருக்கணும், வறுமை வந்துட்டே இருக்கு, நோய் விட வந்துடும். என்னது நோயும் வந்துடும், செலவும் வந்துடும், குடும்பமே குட்டிச்சவரா போயிடும். அப்ப இயற்கையில இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப தவம் இருந்தால் வறுமை போய்விடும். தவம் இருந்தால் வறுமை வறுமை எழு போயிடும். வள்ளுவர் எழுதியிருக்காரு, இலர் பலராகிய காரணம். இல்லை என்று சொல்லுகின்றவர் பல பேர் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நோற்பார் சிலர், தவம் செய்கின்றவர்கள் சிலராகவும் தவம் செய்யாதவர் பலராகவும் இருக்கிற காரணத்தினால் வறுமைக்கு காரணம்ங்கிறார். இவன் காசு வச்சுட்டு வறுமை இல்லைங்கிறான், வெறும் காகித பணத்தை வைத்துக் கொண்டு வறுமைங்கிறான். நான் சேலஞ்சு பண்றேன், காகித பணம் வச்சிருக்கணும் யாருக்கு ஆரோக்கியம் இருக்குது? வேதத்திரி மகரிஷிக்கு 10 ஏக்கர் பூமி இருக்குது. அவருக்கு பின்னாண்ட அருள் செல்வம் மகாலிங்க பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து உள்ளவர் தான் பின்னாண்டு இருக்காரு. அவருக்கு ஏன் நோய் வந்துச்சு? ஏன் நோய் வந்துச்சு அவருக்கு? அவர் வள்ளலார் வழியை பின்பற்றவர் தானே, அவருக்கு ஏன் நோய் வந்துச்சு? வள்ளலார் மாத்திரம் ஐயா வந்து சாப்பிட சொன்னாரா? தர்மம் ஐயா தர்மம் தலை காக்குன்றாங்களா, அதெல்லாம் பொய் தானே ஐயா? தர்மம் எந்த தர்மம்? ஆரோக்கிய தர்மம் தான் தலை காக்கும். தர்மம்னா ஆரோக்கிய தர்மம். ஆ. ஆரோக்கியத்தை இது யாரு அன்னதான தர்மம், பொருளாதார தர்மம் இதெல்லாம் தலை காக்குமா? இதை அழிஞ்சு போறதுங்க. பொருளாதாரம் அழிந்து போகும், ம். எல்லாம் அழிந்து போற செல்வம். நீங்க பணம் கொடுத்தால் ம். அழிந்து போகும். அத அழியக்கூடிய செல்வத்தை எதுக்கு கொடுக்குற? அழியக்கூடிய கொடுத்த அதாவது சோறு அழியக்கூடியது, பணம் அழியக்கூடியது, எல்லாம் அழியக்கூடியது. உலகத்துல 2 செல்வம் தான் இருக்குது, ஒண்ணு கல்வி செல்வம், இன்னொன்னு பொருள் செல்வம். என்னது? பொருள் செல்வம். நீ கல்வி செல்வத்தை கொடுக்கறது, பொருள் செல்வத்தை கொடுக்குற. சோறு போடுறது பொருள் செல்வம், சோறு போடுறது பொருள் செல்வம். அடிப்படையே தப்பு. இந்த யோகவாதிகள் பேசுறதே தப்பு. வள்ளுவர் சொல்றதுதான் கரெக்ட். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற எவை. நான் ஆரோக்கியத்தை கத்துக்கிறேன், ஆரோக்கியத்துக்கு கோபியில் இடையடிச்சுக்கிற கால் கிடையாது. ம். நீ வா, எந்த வைத்தியம் கூட நோய் நல்லாக்குறேன். வைத்தியம் பண்றவன் நோயாளியா இருக்கக்கூடாது, வைத்தியம் பண்ணுகின்றவன் நோயாளியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு வைத்தியம் பண்றவங்க அத்தனை பேரும் நோயாளி தான். அது உண்மைதான். அப்புறம் என்ன? அவங்க அந்த நோயாளிகிட்ட போய் நீ வைத்தியம் கேட்கற? ஒண்டிட்டு உண்மையை காப்பாத்தி காப்பாற்ற முடிஞ்சு காப்பாத்து. அதுதான் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் யோக மார்க்கம். யோக மார்க்கம் தோன்றி 20,000 ஆண்டாச்சு. இன்னைக்கு நேற்று தோன்ற. உனக்கு தெரியல, இந்த வேக்காடு அரை வேக்காடுக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்கு பத்தியும் போடுற பக்கமே போறது இல்லைங்க. இப்ப ஏதாவதுன்னா பத்தியும் சொல்றாங்க, ஐயோ அங்க வேண்டாம் வேற பக்கம், அது ஆஸ்பத்திரிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பன்னியாண்டி கூட்டத்தை சேர்ந்தவங்க தின்னு பன்னியாண்டி கூட்டம்ங்கிறாங்க. வெள்ளக்கார பன்னியாண்டி இருக்கும், வெள்ளக்கார பன்னிகள். வெள்ளக்கார பன்னிகளுடைய பழக்கத்தை பார்த்து 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 இவனும் பழகிட்டான். ஏழைக்கு எப்படி நோய் வரலாம்? அதாவது உணவில் ஏழையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும். உணவில் ஏழையாக இருக்கு. நான் நேற்று கூட தலை போட்டிருக்கிறேன். ஆமா, உணவில் ஏழையாக இருக்க வேண்டும், உணவில் ஏழையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும். நீ உணவில் ஏழையா இல்லாம போட்டு ஆரோக்கியத்துல எப்படி? நீ ஆரோக்கியங்கிற பணம் நினைக்கிற, உணவில் ஏழை கிடையாது, உணவில் ஆடம்பரம் பண்ற. அப்புறம் ஆரோக்கியத்துல இப்ப உணவில் ஆடம்பரம் பண்றப்ப ஆரோக்கியத்துல ஏழை ஆயிடுற. மாட்டிக்கிட்டியா? ஏன்னா அங்க விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது, அறிவியல் என்ன சொல்லுகிறது? அறிவியல் வயிற்றில் சுரக்கிற கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதை பத்தி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது காமிச்சிட்டு இதோட வகுப்பு நிறைய செய்யறேன். அது என்னன்னு சொல்லிடுறேன். அந்த இன்னைக்கு முக்கியமான வகுப்பு காலையில கூட நான் பேசினேன், லேசா பேசினேன். அதை பத்தி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மணி என்னாச்சு? 10:25, 10:30, 35க்கு முடிச்சுக்கலாம், நேரமாகுது. ஏங்க அதுக்கு பேரே என்ன சொல்றான்னா, இப்ப இந்த என்னமோ நோயெல்லாம் சொல்றீங்க, அந்த நோய் இந்த நோய் மறதி நோய், அப்புறம் சொல்றீங்க பாரு சக்கரை நோய், மறதி நோய், மூட்டு வலி நோய், சவ்வு கிழிஞ்சு போச்சு, இப்படி சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு அந்த வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர். வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர், அதுக்கு பேரு ஃப்ரீ ரெடிக்கல்னு பேரு. அந்த ஃப்ரீ ரெடிக்கல் எப்படி உற்பத்தி ஆகிறது? ஃப்ரீ ரெடிக்கல் என்பது உடம்பெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறான். என்னது? அந்த ஜீரண நீர் உடம்பெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை நம்ம வெட்டியோ ஒட்டியோ எடுக்க முடியாது. ஆகையினால அது இயற்கையாவே இருந்துட்டு இருக்குது.
இயற்கையாவே இருந்துட்டு ஒன்னு இயற்கையாவே சாகடிக்குது அப்படிங்கிறான். என்னது? இயற்கையாவே இருக்குது, இயற்கையாவே என்ன கொல்லுது. அப்ப இதை எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? அது எங்க தேடி பார்க்கலனாலும் கிடைக்காது. ஸ்கேனர் கிடைக்குமா? கிடைக்காது. ஆமா, எக்ஸ்ரே கிடைக்குமா? கிடைக்காது. இத பாருங்க, பாரு இந்த ஃப்ரீ ரெடிக்கல் வந்து மொண்டி ஆயிட்டான் பாருங்க ஒருத்தர். பாருங்க கரெக்டா படமே வச்சிருக்க பாருங்க. அந்த ஜீர்ணருக்கு வேலை கொடுத்து 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 ரொமாட்டிக் வந்துருச்சு, சவ்வு கிழிச்சு போச்சு. என்னது? சவ் பாருங்க படமே வச்சிருக்காரு. எப்பவோ யாருக்கும் சூட் ஆகுது, நீ யாருக்கோ சொல்றீங்க, யாருக்கும் சூட் ஆகுது, எப்பவே எடுத்து வச்சு நானது. என்ன சொல்றான்? உடலுக்கு கேடு விளைக்கும் ஃப்ரீ ரெடிக்கல் களைவது சுலபம். எப்படி களைவது சுலபுவீங்க? எப்படி அது எடுப்பீங்கன்னு கேக்குறான். களைவது சுலபம், அந்த ஃப்ரீ ரெடிக்கல் இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு அவன் பதில் சொல்லியிருக்கான், நிறைய பதில் சொல்றான். என்ன சொல்றான்னா, அதாவது இந்த பிறவி அதுக்கு தான் அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையான காந்தத்தன்மை நீர், ஒரு வகை காந்தத்தன்மை நீர். அந்த காந்தத்தன்மை நீர் வயிற்றுல சுரக்குது பாருங்க, காந்தத்தன்மை நீர். அதுக்கு பேரு அந்த காந்தத்தன்மை நீர் சுரக்கிறப்போ நீங்க ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு போட்டுக்கலாம். என்ன ஃபுட்டு போட்டுக்கலாம்னு கேட்டீங்கன்னா கீரை, காய், கனி. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. தங்கிட்டு இருக்கிற எலக்ட்ரானை வந்து அந்த காந்த நீர், அந்த காந்த வயிற்றுல பசிங்கிறது சொல்றோம் இல்லையா, பசின்னு சொல்றது சாதாரணம். ஆனால் அது சயின்டிபிக்ல போனோம்னா கொடிய விஷமுள்ள காந்த நீர், கொடிய விஷமுள்ள காந்த நீர், காந்த நீர். அதுக்கு வந்து என்ன தெரியுமா, அதுல ஒரு காந்தம் கம்மியா இருக்கும். அந்த சுற்று வெளி சுற்றுன்னு சொல்லுவாங்க, வெளி சுற்று. இந்த வெளி சுற்றுல வந்து ரெட்டரையா இருந்தா ஒண்ணும் பண்ணாது, ஆனால் அது ஒத்தப்படையா இருக்கும். ஒன்னு இருக்கும், 3 இருக்கும், 5, 7, 9, 11, 13, 15, 17 இருந்துட்டு எப்பவுமே ரெட்டையா இருக்காது. அந்த ஒண்ணு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பசி வந்துட்டாவே நம்மளுடைய உடம்பு மரபணு இருக்கு இல்லையா, அந்த மரபணில் இருக்கிற எலக்ட்ரானை திருட ஆரம்பிக்கும். ஒண்ணு பற்றாக்குறையா இருக்காரு, யாரு? ஒண்ணு பற்றாக்குறை ஒற்றைப்படையா இருக்குன்னா ரெட்டைப்படையா தான் ஒண்ணும் பண்ணாது. அப்ப அதுக்கு பேரு ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட்னு போடுவாங்க. அது கிரீன் ஃபுட்னு சொல்லுவாங்க. என்னது? கிரீன் ஃபுட். கிரீன் ஃபுட்னால அது கார்பன் இருக்கக்கூடாது, கார்பன் இருக்கக்கூடாது, ஃபேட், கொலஸ்ட்ரால் 3 இருக்கக்கூடாது. அதுவே இட்லி இருக்கப்படாது, நெய் இருக்கப்படாது, பால் இருக்கப்படாது. என்னது? இட்லி இருக்கப்படாது, நெய் இருக்கப்படாது, பால் இருக்கப்படாது. இதுக்கு என்ன தெரியுமா? இட்லின்னா கார்போஹைட்ரேட், நெய்னா ஃபேட், பாலுன்னா இறைச்சி. புரியுதா? அப்ப கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன். இறைச்சிங்கிறது புரோட்டீன் அடிப்படை. இறைச்சியில புரோட்டீனே கிடையாது, பொய் சொல்றானுங்க. புரோட்டீன் இருக்குதுன்னு எதுல? லேப்ல வர, உள்ள போன பிணமா மாறு. என்னது? லேப் டெஸ்ட்ல காட்டு. எந்த டெஸ்ட்ல காட்டு? லேப் வேலையில வச்சு நீ கண்ணாடியில வச்சு டெஸ்ட் பண்றது வேற. முண்டா உள்ள போனா பிணமா மாறி, உள்ள போனா இப்ப புரியுதா இல்லையா? புரோட்டீன் இருக்குது, புண்ணாக்கு இருக்குது, புடலங்காய் இருக்குது, அது வெளியதான். உள்ள போனா கோடிக்கணக்கான வைரஸ் இருக்கு, கோடிக்கணக்கான கெமிக்கல் இருக்கு, லட்சக்கணக்கான கெமிக்கல், புது புது கெமிக்கல் உற்பத்தி ஆகும். என்னது? புது புது கெமிக்கல், புதுசு புதுசா அதே டிசைன் பண்ணிக்கும். நீ கண்டுபிடிக்க அதுவே என்ன விஷம் போடுறியோ இது வரைக்கும் கண்டுபிடிக்காத விஷயத்தை உற்பத்தி பண்ணும். என்னது? அது உள்ள இருக்கிறது அழிக்கிறதுக்காக. அது இவன் என்ன பண்றான்? பணத்தை வச்சு. கரெக்டா சொல்றீங்க. அப்ப உடம்பு என்ன பண்ணும்னா இந்த வர விஷத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தகவல் கிரியேட் பண்ணி இது ஒரு கெமிஸ்ட்ரி உற்பத்தி பண்ணி இது கொண்டு ஆகணும், இல்லைன்னா உடம்பு செத்து போயிடும். என்னது? அப்ப ஐயா இது ஒரு டவுட் இப்ப எனக்கு. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இந்த உடலுக்கு சாப்பாட்டு இந்த வாய் வழியா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறது இந்த உடம்பு. ஆமா ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுது, புது புது டிசைன் பண்ணும். ஆமா, நீ எது எடுத்துக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அது உடம்ப டிசைன் பண்ணிக்குது. ஆமா, கிடைக்கிறதுக்கு. ஆமா ஆமா, அதுதான் உண்மை. அந்த உண்மை தெரியல, அந்த உண்மை இப்பதான் நமக்கு புரியுது. அதாவது அப்ப என்னன்னா இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா அது தனக்குத்தானே முடிவெடுத்துக் கொள்கிறது. அந்த டிஎன்ஏ உன்னைய கேட்காது, மூளையெல்லாம் கேட்காது, மூளை கேட்க அது பாட்டுக்கு வேலை செஞ்சது. மூளை வேற டிஎன்ஏ வேற. இந்த டிஎன்ஏ தாங்க உலகத்தில் முதல் டிஎன்ஏ தான் அடிப்படை மூளை. அதாவது எப்படின்னா 4ஆம் அறிவு வரைக்கும் மூளை இருக்காது, 5ஆம் அறிவுக்கு மூளை இருக்கும், 6ஆம் அறிவுக்கு மூளை இருக்கும். தாவரத்துக்கு மூளை கிடையாது, புழுவுக்கு மூளை கிடையாது, பூச்சிக்கு மூளை கிடையாது, ஊர்வன தேளுக்கு மூளை கிடையாது. 5ஆம் அறிவு கோழி,
பறவை, பாலூட்டி, கால்நடை எல்லாத்துக்கும் மூளை வந்தாச்சு. இப்ப புரியுதா? ம். அப்போ இந்த 4ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 2ஆம் அறிவு ஒன்று டிஎன்ஏ அடிப்படை கொண்டது. இது என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த அடிப்படையில் தான் நம்ம ஜீரணமாக்கூடிய வயிற்று கீழே இருக்குது, அந்த அறிவுக்கு சேர்ந்தது. 4ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 2ஆம் அறிவு ஒன்று டிஎன்ஏ அடிப்படை கொண்டது. 5ஆம் அறிவு வர்றப்ப ம். மண்டையோடு வந்துடும். என்னது? ஸ்கல்லு மண்டையோடு வந்துடும். ம். மண்டையோடு வர்றப்ப இது என்ன பண்ற, டிஎன்ஏ என்ன பண்ணுதுன்னா அட்ஜஸ்டண்டா ஒரு ஆளை உற்பத்தி பண்றாரு. இந்த டிஎன்ஏ இருக்காரு பாத்தீங்களா, இந்த மரபணு தனக்கு அட்ஜஸ்டண்டாங்க மூளை உற்பத்தி பண்றாரு. அட்ஜஸ்டன்ட் உதவியாளர். மூளை என்பது உதவியாளர். என்னது? மூளை என்பது உதவியாளர். சரி. அப்படின்னா அந்த வாய்க்கீழ இருக்கிறதெல்லாம் 4ஆம் அறிவுக்கு சேர்ந்தது, சேரப்பட்டதுன்னு அப்ப இந்த ஆஹ் வாய்க்கு கீழே ஆமா. இதுக்கு மேல 5ஆம் அறிவு, இதுக்கு ஆஹ் மேல 5ஆம் அறிவு, இதுக்கு ம். கீழே வேற இங்க எங்க இல்ல, சரி வாய் சரி சரி. மூக்கு இது கீழே 5 6. சரி சரி, நல்லா நல்லா அழகா பேசுறீங்க. ரைட், வெரி குட் வெரி குட். இப்படித்தான். இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரபணு என்ன பண்ணுதுன்னா, தனக்கு ஒரு நாம எப்படி ஒரு உதவியாளர் வச்சுக்கிறோம், அசிஸ்டன்ட் வச்சிருக்கிறோம், ஸ்டெனோ வச்சுக்கிறோம், அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறோம், ஒரு கால்குலேட்டர் வச்சுக்கிறோம், ஒரு செல்போன் வச்சுக்கிற மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, தனக்கு ஒரு மூளை வேணுங்கிறதுக்காக இது மூளை உற்பத்தி பண்ணுது. எது? இந்த டிஎன்ஏ. அது யாரு? அந்த வளர்ச்சி நோக்கில் 5ஆம் அறிவு வருகின்ற பொழுது முடிவெடுக்கிற தன்மை அது அது 5ஆம் அறிவு வருகின்ற பொழுது 5 புலன்கள் வந்துருது. என்னது? 5 புலன்கள். இங்க 4ஆம் அறிவு 4 புலன்கள், 5ஆம் அறிவு வரப்ப கண்ணு, காது 5 புலன்கள் வந்துருது. இது என்ன பண்ணுதுன்னா, இது உள்ளேயே இருந்து வேலை செய்யும். எது? இந்த டிஎன்ஏ உள்ள இருக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கு. பல கோடி ஆண்டா இருக்குது. இந்த இந்த 5ஆம் அறிவு வர்றப்போ மூளை வருது இல்லையா, மூளை என்ன பண்ணுன்னா வெளியிருந்து வர்றது உடனடியே கொடுக்கும். வெளியே பாக்குறது, காதுல கேட்க, இதெல்லாம் பண்ணும். வெளியிருந்து தகவலை கொடுத்து மரபணுவை மாத்தும். இது டிஎன்ஏ யூகத்திலே மாத்தும். டிஎன்ஏ ஒண்ணு அதுக்கு வெளியே பார்க்க தெரியாது. வெளியே பார்க்க தெரியாது. இதை வெளியே பாக்குறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே டிஎன்ஏ வெளியே பாக்குறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த மூளைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சது இந்த டிஎன்ஏ. அது என்ன பண்ணுது? மூளையை கண்டுபிடிச்சு மேல வச்சிருச்சு. பாதுகாப்பா இருக்கணும். ஆமா, பாதுகாப்பா இருக்கும். கெட்டு போகாம இருக்கணும். அதுக்கு ஒரு தண்ணி வேற இருக்கு. அதுக்குள்ள மூளை சுத்தி தண்ணி இருக்கும். அந்த தண்ணீர் சுத்தமா இருக்கும். அந்த தண்ணீர் சுத்தமா இருக்கும். மனுஷன் இந்த 4ஆம் அறிவுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு ஒப்பிடுவான், இதுக்குள்ள ரொப்ப கூடாதுன்ட்டு. ரொப்ப கூடாது. அவனுடைய அது கண்ட்ரோல் இருக்கு. ஆமா, அது கண்ட்ரோல் இருக்கு. இது கரெக்ட் தான். அப்ப அதுக்கப்புறம் அதுக்கு பேரு மூளை செரிபேரல் வாட்டர்மாங்க. தினம் 150 வாட்டர் சுரந்துகிட்டே இருக்கும். புது தண்ணி இருக்கும். அதுல புது தண்ணி உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். புது தண்ணி உற்பத்தி பண்ணி சர்க்குலேஷன் பண்ணிட்டே இருக்கேன். நீ காப்பியும் சாரையும் டீயும் குடிச்சிட்டே இருந்தேன்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும். சோத்தை திங்கிறது, கறி திங்கிறது, மீனை திங்கிறது, சாம்பார் வலிச்சு கட்டுறது, மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் சாப்பிடுறது எல்லாம் சேர்ந்து மூளை நேரம் கெடுத்து விட்டுரும். என்னது? மூளை நேரு கெட்டு போச்சுன்னா அப்புறம் நேர பரமவிதா பார்க்க போயிட வேண்டியதுதான். இலவசமா பார்க்க போயிடலாம். நம்ம முயற்சியில பரமவிதா பார்ப்போம், அவன் இலவசமா போயிடுவான். போக மாட்டான். பேருதான் பரம பதவி அடைந்தார்னு போட்டிருப்பான். கீழே கண்ணீர் அஞ்சலியர் போட்டிருப்பான். இவர் இறைவனை பார்க்க சென்று விட்டார், அல்லது இறைவனடி சேர்ந்தார் என்று ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எதாவது? இறைவனடி சேர்ந்தாரு. ஏண்டா இறைவனடி சேர்ந்தாரு பாக்கியம். இவன் சொல்றான் இறைவனடி சேர்ந்தார் என்பது ஆழ்ந்த வருத்தத்தோடு அப்ப கடவுளோட சேர வேண்டாங்கிறாங்க. அட முண்டங்களா, அட அறிவு கட்ட முண்டங்களா, கடவுளோட சேர்ந்தா மகிழ்ச்சின்னு போட வேண்டியதானே. கண்ணீரஞ்சலி பார்த்தோன்னா இறைவனடி சேர்ந்தார் என்று ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப கடவுளுக்கு போக வேண்டாங்கிறியா? இங்க பார்த்தா கடவுளை பார்க்கணுங்கிறான், இங்க பார்த்தா கண்ணீரஞ்சல இறைவனடி சேர்ந்தார் என்பது அதுக்கு பேசாம வாயை மூடிட்டு இயற்கை எய்தினார் போட வேண்டியதானே. அதோட போட்டு இறைவனடி அப்ப இறைவனவே அவனை கேவலப்படுத்துறான். என்னது? கடவுள் உண்டுன்னு சொன்னாலும் உங்களுக்கு வருத்தமா இருக்குது, இல்லைன்னு சொன்னாலும் வருத்தமா இருக்கு. ஆனா போர்ல மட்டும் என்ன பண்றீங்க? இறைவனடி சேர்ந்தார் என்பதை குடும்பத்தோடு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பமே ஆழ்ந்த வருத்தம், கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு. ஏண்டா அவன் விடுதலையாகி போயிட்டான். சரி, இப்ப இந்த ஃப்ரீ ரெடிக்கல் இதுதான். இன்னும் நிறைய இருக்கு இந்த ஃப்ரீ ரெடிக்கல். இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ங்கிற ரொம்ப கொடூரமானது. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஜீரண நீர் தான் ஃப்ரீ ரெடிக்கல். அது காந்த தன்மை இருக்குது. இப்ப புரியுதா? காந்தம் ஒரு பொருளை இழுக்கும். சரி, அது உள்ள என்ன பண்ண, ஜீரணீர் சுரந்த உடனேயே அது பாக்குது, சித்த நேரம் பாக்குது, ஏதாவது போடுறான்னு பாக்குது. ஏதாவது
போடுறாங்கன்னு போடுறாங்க பாக்குறேன். அதுக்குதான் அதுக்குதான் என்ன பண்ணுன்னா எந்திரிச்ச உடனே தண்ணீரை மருந்து மாதிரி குடிச்சிட்டே வாங்குங்கிறது. தண்ணீரை போட ஒண்ணு இல்ல தகவல் கொடுத்துட்டே இருக்கும், ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்லிட்டே இருக்காது. அது என்ன பண்ணு திருட பாக்க இல்ல நியூட்ரல் ஆயிடுச்சு, அது தண்ணீர் வந்து நியூட்ரல் பண்ணிட்டே இருக்குன்னா அது கம்முனு வாய விட்டு கம்முனு இருக்கும். காப்பின்னு போட்டீங்கன்னா உடனே கேன்சருக்கான காரணத்தை எழுதிடும். காப்பின்னு உள்ள ஊத்திட்ட பால் காப்பி ஊத்திட்டேன்னு வச்சுக்கோமா, அவரோட கேன்சருக்கான முதல் குறியீடு அது போட்டுரும். அவனை கேன்சர் உற்பத்தி பண்ணவனுக்கு அந்த கேன்சர் எப்படி உற்பத்தி ஆகுது கேட்டீங்கன்னா, அசிடிட்டி அதிகமாயிட்டே போறப்ப கேன்சரா மாறிடும். முதல்ல கேன்சர்னு போட்டு வச்சிடும். அப்புறம் அதுக்கான மார்க் எடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? என்னது கேன்சர் வரவும் மார்க் நிறைய எடுக்கணுங்க. என்னது ஒவ்வொன்றுக்கு மார்க் இருக்குதுங்க, ஒவ்வொன்றுக்கு மார்க். புற்றுநோய்க்கு இவ்வளவு மார்க்கு, மூட்டு வலிக்கு இவ்வளவு மார்க்கு, அப்புறம் தோல் நோய்க்கு இவ்வளவு மார்க்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் இருக்குதுங்க. அந்த அசிடிட்டி தான். இதெல்லாம் மொத்தமா புரிஞ்சுக்கிட்டவர் தான் டாக்டர் ஆர்னால்டு கிராட், ஜெர்மனி டாக்டர். இதெல்லாம் மொத்தமா புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. மொத்தமா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரே சவுக்குல சாத்தியடி போடுறதுக்காக இந்த நோன்பு ஆராய்ச்சி பண்றாரு. தைரியமாக 150 வருஷத்துக்கு முன்னாடி நோன்பு ஆராய்ச்சி பண்றாரு. 150 ஆண்டுக்கு முன்னாடி நோன்பு ஆராய்ச்சி பண்றாரு. இது வரைக்கும் யாரும் நோன்பு ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. விரதத்தை யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஆனா விரதம் யோகிகள் செய்தார்கள். ஆனா அவங்க தனக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, அல்லது சொன்னா புரியாதுன்னு சொல்லாம போயிருக்கலாம். ஒன்னா தனக்குள்ளே வச்சிருக்கலாம், அல்லது சுருங்க சொல்லி கவிதை நடை எழுதியிருக்காங்க. கவிதை நடை வள்ளலார் கவிதை நடை சொல்லியிருப்பாரு, யாருக்கும் புரியல. திருமூலர் சொல்லிட்டாரு, திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, பதஞ்சலி சொல்லிட்டாரு, 60,000 சித்தர்கள், போகர், புலிப்பான எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே வாத பித்தம் கபம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வாதம் பித்தம் கபம்னாவே வயிற்றுல சுரக்குது ஜீரண நீர்னு யாருக்கும் சொல்லவே தெரியல. இவங்கதான் தெளிவா சொன்னாங்க. ஐயா, வாத பித்தம்னா சளி, பித்தம், நீர் குழுமேலி அப்படின்னு தான் சொல்றாங்க. வாத பித்தம் கபம், அவ்வளவுதான். வாதம் பித்தம் கபம். தமிழ்ல வந்து தூய தமிழ்ல வலி அழல் ஐயம்னு பேரு. வலி அழல் ஐயம். ஐயம்னு சாவுன்னு அர்த்தம். ஐயம் வந்துட்டானாவே செத்து போறான்னு அர்த்தம். ஐயம்னாவே சந்தேகம், ஐயம்னா சாவு, ஐயம்னா மேன்மை, ஐயம்னா பயம், ஐயம்னா உண்மை, ஐயானா பிச்சை. இப்படி ஐயானா உயர்ந்த, ஐயா உயர்ந்த, ஐயே கேவலம், ஐயோ இப்படி ஐயோன்னு போயிட்டான்னு அர்த்தம். இதெல்லாம் அது பிரிஞ்சு பொருள் கொடுத்துட்டே போகும். ஐயம் வந்துட்டாவே சாவு. ஐயம் என்றால் ஏமன்னு ஒரு பொருத்தர் இருக்கு. ஐயன் என்று சொன்னாலே ஐயன் திருவள்ளுவர்னா மேன்மை. ஐயன்னாவே இன்னொரு பொருள் இருக்கு. ஐயன்னாவே சந்தேகம். ஐயப்பட்டார்னா சந்தேகப்பட்டார். என்னது? சந்தேகப்பட்ட ஐயப்பட்டு அப்படிம்பாங்க. அப்ப ஐயன் திருவள்ளுவர், அந்த ஐயன் போட்ட மேன்மை, சும்மா சொன்ன கீழ்மை. அப்போ இந்த ஐயங்கிற பொருள் வந்து பல வகையான பொருளை தரக்கூடியது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னா, ஐயம் நீங்கி தெளிதல், சந்தேகம் நீங்கி தெளிந்தார் மட்டும்தான் கடவுளாக இருக்க முடியும்னு எழுதினார். ஐயம் நீங்க வேண்டும், ஐயம் நீங்க பசி நீங்க வேண்டும், பயம் நீங்க வேண்டும், சந்தேகம் நீங்க வேண்டும். எல்லாமே 1000 ஐயத்திற்கு 1000 பொருள் சொல்லலாம். ஐயத்திற்கு 1000 பொருளுக்கு மேல சொல்லலாம். அது சூழலுக்கு தகுந்த மாதிரி. அதாவது பல பொருள் குறித்த ஒரு சொல். இது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. என்னது? ஆனா இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல சும்மா அறவேக்காடு மொழி. அதெல்லாம் வந்து ஒரு பண்பு. ஏங்க அவனுக்கு வைத்தியமே தெரியாண்டு போய் அதை பேசி என்ன பெரியாது? நம்ம வைத்தியத்தை கத்துக்கிறோம். நாம வைத்தியம் என்பது என்ன? அந்த ஃப்ரீ ரெடிக்கல் கண்ட்ரோல் பண்றது. அது இந்த ஃப்ரீ ரெடிக்கல் கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த ஆளுக்கு மூட்டு வலி நல்லா இருக்கும். அப்ப மூட்டு வலிங்கிறதுல சேர்ந்தது வாதத்தை சேர்ந்தது, சளி எதை சேர்ந்தது? கபத்தை சேர்ந்தது. புற்றுநோய் இதெல்லாம் எப்படி கிடையாது? அசிடிட்டி, அது பித்தத்தை சேர்ந்தது. இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம். பித்த நீர் அதிகமா சொல்றதுன்னா புற்றுநோய் அதிகமா வந்துடும். அது எழுதியிருக்கான். அதாவது ஒரு மனிதன் அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது உடல் என்ன ஏற்படும்? ஏற்கனவே படிச்சிருக்கான். அசைவம் சாப்பிடுகின்ற பொழுது உள்ள ஏற்படும் என்ன ஏற்படும்? பித்த நீர் அதிகமாக சுரக்க வேண்டும். என்னது? ஆமா, அது அதிகமா சுரக்கிறப்ப என்ன? அதிகமா சுரக்க வைக்கிறப்போ பல பாக்டீரியா புதுசா உற்பத்தி ஆகும். அது என்ன பண்ணு? அதை கொடுக்குற ஜூஸை வந்து அது உன்னா மாத்தும். இந்த கிருமி வந்து இன்னொரு ஜூஸா மாத்தும். இப்படி கை மாத்திட்டே போறப்ப கடைசியில சால்மோனோசிஸ் என்கிற ஒரு பாக்டீரியா, சால்மோனோசிஸ்ங்கிற ஒரு ஜூஸ், சால்மோனோசிஸ் உயிரற்ற ஜூஸ் உயிருள்ள பொருளாக மாறிவிடும். அப்ப உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருளாக மாறிவிடும். புரியுதா?
நீங்க ஆசிட் இருக்குல்ல, சாதாரண ஆசிட் பாட்டில வச்சிருந்தா அது உயிரற்ற பொருள். சரிங்க. நீங்க அதை வச்சு உயிரோட பொருத்தி பார்க்க கூடாது. அதை வச்சு பாட்டில் இருக்கிற ஆசிட் என்பது வேறு, அது பித்தநீர் இருக்கு. அதுக்கு தான் ஸ்டீராய்டு கொடுப்பாங்க. ஒரு கட்டி வந்துட்டா, ஒரு கட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புற்றுநோய் கட்டி வந்ததுன்னா, இவன் வயிற்றுல என்ன சுரக்குதோ அதே அந்த பயில், அது பேர் என்ன சொல்லுவாங்க, பித்தநீர்மாங்க. அந்த பித்தநீரை வந்து செயற்கையா உற்பத்தி பண்றான், செயற்கையா லேப்ல உற்பத்தி பண்றான். அந்த லேப்ல இருக்கிற ஊசி எடுத்து இங்க கட்டியில போடுவான். எங்க போட்டானா அந்த அந்த ஸ்டீராய்டு போய் அந்த கட்டியை கரைக்க ஆரம்பிக்கும். இது என்ன பண்றாங்கன்னா புற்றுநோய்க்கும் பயன்படுத்துற, அந்த பாடி பில்டர் இருக்கான் பாருங்க, அவனுக்கும் பயன்படுத்துவாங்க. பாடி பில்டர் யாரே வெயிட் லிஃப்ட் சாம்பியன். இந்த மசில்ஸ் எல்லாம் அழகா காட்டுறது, அங்க குறைஞ்சி இங்க பெருசி. பொம்பளை அப்படித்தான், இந்த நடிகைகள்லாம் அங்க போட்டுக்கிறது. மானம் கட்டவங்க எல்லாமே நடிகைகளா, நடிகர் நடிகர்களுக்குள்ள மானவரமே கிடையாது இல்லையா? சதையை காட்டி வியாபாரம் பண்றதானே. எதை காட்டி? அழுகி போற சதை தான். என்னது? ஆமா ஆமா, அது அவன் தொழில். அது அவன் தொழில், அது அவனுடைய தொழில. நீ வாய் அடிச்சுட்டு போனீங்கன்னா இப்ப நீ சாக வேண்டியது. இப்ப செத்தாம்பர் 40 பேர் சேர்க்க மாதிரி சாக வேண்டியதுதான். அது வேற. நம்ம அங்க போக முடியாது. நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவன் தொழிலுங்க, விபச்சாரமே தொழிலுங்க, விபச்சாரமே. ஆமா, பல மேலை நாடுகள விபச்சாரத்தை அங்கீகரிச்சுட்டாங்க. விபச்சாரத்தை அப்புறம் அங்கீகரிக்கிறேன்னா அப்புறம் அந்த நாடு எந்த லட்சம் இருக்கும் பாருங்க. ஒரு வீட்டுல 3 பொம்பளை இருந்ததுன்னா 2 பேர் விபச்சாரத்துக்கு போயிடுறது. அதுல பணம் சம்பாதிக்க, வேற வழியில பணம் சம்பாதிக்கிறது இல்ல விபச்சாரத்துல. அது தாய்லாந்து நிறைய நாடுகள் இருக்கு, அதெல்லாம் அமெரிக்கா, எல்லா நாடுகளும் விபச்சாரம். நம்ம நாட்டிலேயே பாம்பேல இருக்குது. எல்லா மாநகரத்திலயும் அரையும் குறையுமா நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப சினிமாவில காட்டுறால அதெல்லாம் உண்மைதான். சினிமாவில காட்டுறதெல்லாம் சரி. இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். அப்ப அந்த ஃப்ரீ ரேடிக்கலை பத்தி இதான் சந்தேகம். நான் நிறைவு செஞ்சுக்கலாம், ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இந்த ஜீரண நீர் வந்து சுரந்தாவே நோய் செய்யும் அப்படிங்கறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். நேரம் 10:40 ஆகி போச்சு. அப்படின்னா சரி, புதுசா வர்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்? புதுசா வர்றவங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜீரணீர் நிறுத்துற பயிற்சி கொடுக்கலாம். எனக்கு வந்து தியான பயிற்சி அந்த அம்மா கொடுக்குது. தியானம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, நியமம் தெரியாம தியானம் பண்ணி இங்க பாருங்க. அந்த அம்மா ஆர்வத்துல சொல்லுது, நான் ஒண்ணும் சொல்லல, எனக்கு தெரியும், ஏற்கனவே பேசியிருக்கேன். ஏமா நியமம் செய்யாம, ஆசனம் செய்யாம, பிராணாயாமம் செய்யாம, பிரத்யாகாரம் செய்யாம, தாரணை செய்யாம தியானம்ங்கிறது 7வது நிலை. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பாக்கலாத நான் ஐடியா பண்ண. நான் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. சரி, நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு பார்த்துக்கு அப்புறம் கொடுக்குதாமா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, உங்க கோரிக்கை என்ன அப்படிங்கறத வந்து நீங்க இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க அப்படின்னு இருக்கேன். பாப்பேன் என்ன சொல்றதுன்னு பாப்போமே. அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கோரிக்கை நாம வைப்போம். நம்ம கோரிக்கை நாம வைப்போம். நம்ம அது என்ன முதல்ல அவங்க என்ன பண்ண போறாங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கு, நான் வந்து மெடிடேஷன் கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு. எப்போ மெடிடேஷன் கிளாஸ் கொடுக்குறீங்களா? அப்படி அப்பவே நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நமக்கு என்ன தேவைன்னா, இந்த 3 நாள் நீர் மருத்துவத்தை எப்படி செஞ்சு காட்டுறது? உள்ள நுழையணும். அவங்க சரி, அது பெங்களூரு வர சொல்ல ரொம்ப சந்தோஷமா போச்சு. பெங்களூர் தான் ஏகப்பட்ட, நமக்கு 10-15 பேர் பெங்களூர் இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை, ஊர் சுத்தருக்கும் பிரச்சனை இல்லை, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் நமக்கு பணக்காரரும் இருக்கிறாங்க, ஏழையும் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அதனால என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். சரி, இப்ப பிரச்சனைக்கு வர்றேன். என்ன புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள்? இந்த ஜீரண நீர் என்பது இயற்கையாகவே இருக்கிறது, அது உடலெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த 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 நோய் என்பது உடலெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நிறுத்த வேண்டிய இடம் வந்து இறப்பை தான். அந்த இறப்பையில நீர் சுரக்காம இருக்கணும்னா நீரை மருந்தாக அருந்தினால் அந்த நீர் சுரக்காது. நியூட்ரல் பண்ணாதான் அதை ஜீரண நீர் சுரக்காம தடுக்க முடியும். இதுதான் அறிவியல். அதனாலதான் இப்ப இரவா நிலை பிறவா நிலைன்னு சொல்றான் இல்லையா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? இரவாதும் பிறவாம் இருக்கிற நியூட்ரல்னு அர்த்தம். இறக்கவும் முடியாது, பிறக்கவும் முடியாத சைபர்ல வச்சுக்கிறது, இதுக்கு பேரு நியூட்ரல்னு பேரு. இப்படி பார்த்தா பிறக்கிற மாதிரி தெரியும், இப்படி பார்த்தா இறக்குற மாதிரி தெரியும். இரண்டும் இல்லாத ஒரு நியூட்ரல். இனி இரவா பிறவா நிலை, பிறவா இரவா நிலை. இனி பிறந்தால் இறக்காத நிலை, இனி இறந்தால் இனி பிறக்காத நிலை. இந்த இரவா பிறவா நிலைனா வேற ஒண்ணுமே இல்லை. சைபரும் இல்லாம ஒண்ணும் இல்லாம
சைபரும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. சைபரை போட்டு நடுவுல ஒன்ன போட்டுறது, சைபருக்குள்ளே ஒன்ன வச்சிடறது, சைபருக்குள்ளேயே ஒண்ணு வச்சிருது. அது யாரும் பொருளே அதுக்குள்ளே ஆஹ் அதுக்குள்ளே இது அடங்கிடுது. அதுக்குள்ளே அடங்கிரு. அதனால எப்படி நீங்க முடிவு எடுக்கவே முடியாது. அவன் சொந்த முடிவு தான் எடுக்கணுமே தவிர சைபர் நல்லதுன்னு பேசக்கூடாது, ஒண்ணு நல்லதுன்னு பேசக்கூடாது. சைபருக்குள்ள ஒண்ணு வச்சுட்டோம்னா நீ முடிவு எடுத்துக்கோ. இதுதான் இரவா நிலை. வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீ இரவா நிலை பிறவா நிலை வேணும்னா அது பயிற்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு இடத்துல சொல்லுவாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரின் தெய்யத்தில் வைக்கப்படும். அது ஒரு குறள் இருக்குமா. இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஒரு இடத்துல குறள் சொல்லுவாரு. அது கேட்டீங்கன்னா அதற்கு, அதாவது யான் எனது என்னும் செருக்கறுப்பான், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகழ் எழுதுவார். ஒரு இடத்துல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வம், அது ஒரு மேல்நிலை. இன்னொன்னு யான் எனது என்னும் செருக்கன், நான் என்கிற அகந்தை, நான் யான் எனது என்னும் செருக்கு இருப்பான். யான் என்ன, யான் நானு, நானுங்கிற ஆணவத்தை செருக்கை யார் அறுக்கிறானோ அவன் யாரை காட்டில் உயர்ந்தவன்? இறைவன். இறைவனை எங்க பேர சொல்றீங்க? இறைவனும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. அதை ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இறைவனே கிடையாதுங்கிறப்ப இறைவனை பேசிட்டு இருக்கிறீங்க. இறைவனாவது ஒன்னாவது ஏன்னா நீ பாத்துருக்கீங்களா? பார்க்காம ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? பாவம், அவர் ஏதோ அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவரே போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இறைவன்கிற இறைநிலை, அதாங்க பிலாசபி. மெய்யல்ங்கிறது பியூர் இறைநிலை, இறைவன் கிடையாது. இறைவன் வச்சுட்டாவே ஒரு ஆளை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அது அன்பாக சொல்றது. இறைவன்னா ஒரு அன்பு. இறைவன் அன்புன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு, ஆமா அது ஒரு பொருள் ஆயிடுது. இறைவனா ஒரு பொருள் ஆயிடுது இல்லைங்களே, பொருள் கிடையாது. ஆமா, அது பொருள் கிடையாது. நீ என்ன பண்ணா வள்ளுவரே என்ன சொல்லுவாருன்னா ஆதி பகவன் எழுதியிருப்பாரு. ஆதி கூட்டல் பகவு கூட்டல் இன்னு. இன்னுன்னா ஆண் விகுதி, இல்லுன்னா பெண்ணு, இன்னுன்னா ஆணு, அவள் அவன் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆதியாக கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, அப்ப இது ரொம்ப போயிட்டு மறுபடியும் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.